ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും എന്നോട് ഇനിയ ഈസ്റ്റർ തിരുനാൾ വാഴ്ത്തുക്കൾ. ഇന്നേക്ക് കുക്ക് വിത്ത് ലില്ലി എന്ന നമ്മ ചാനലിൽ ഈസ്റ്റർ സ്പെഷ്യലായി നല്ല ഗമഗമാന്ന് നാടൻ സ്റ്റൈലിൽ ഒരു കേരള മട്ടൻ കറി எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அப்பத்துக்கும் பொரோட்டைக்கும் சப்பாத்திக்கும் அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பெஷல் மட்டன் கறி செய்கிறதுக்காக 2 கிலோ மட்டன் நான் நல்லா கழுகி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா குக்கரில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோவில் 2 கிலோ மட்டனுக்கு தேவைப்படுന്ന மசாலா எவ்வளோ என்னெல்லாம் டீட்டெயிலாக மெஷர்மெண்ட்டை நான் சொல்கிறேன். இப்போ இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதே பார்த்து சேர்த்திக்கோங்க. பின்னாடி இதிலேக்கு 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்க்கலாம். வரமிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு கரெக்டாக வர மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. இனி இதிலேக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகு தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இவ்வளோ நமக்கு சேர்க்கலாம். இந்த கரம் மசாலா தூள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறமா இதிலேக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்க்கலாம். பின்னாடி கை வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி நான் ஊற்றுறதில்ல. குக்கரில் வச்சு 7 விசில் வச்சு இது வேக வச்சு எடுக்கலாம். குக்கரில் மட்டன் நான் கரெக்டாக வேக வச்சு எடுத்திருக்கு. இனி ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பின்னாடி அதிலேக்கு கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா இதே மாதிரி கட் பண்ணிய தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது நம்ம மட்டன் கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் ஃப்ரை பண்ணி போடுறது. நம்ம தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆகி வரும்போது இதிலேக்கு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தால் 1/2 கிலோ சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். கூட 1/4 கிலோ பெரிய வெங்காயம் இதே மாதிரி நைஸாக கட் பண்ணியதும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். எப்போவுமே கறி குழம்பு செய்யும்போது இதிலேக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் அதிகமாகி போனால் அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால் நம்ம அதிகமாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இதிலேக்கும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கு. நல்லா வணக்கி எடுக்கலாம். அப்புறமா இதிலேக்கு இதே மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி எடுத்தது தான் நான் சேர்த்திருக்கு. நம்ம கறி குழம்பு செய்யும்போது எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கிறதிலும் நல்லது. இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுக்கிறது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருக்கும். இனி இதிலேக்கு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணியது போட்டு அதுவும் நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது வணக்கி எடுக்கணும். கொஞ்சம் கறிவேப்பிலையும் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இதே மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டும் தக்காளியும் எல்லாம் இந்த கலரில் வரணும். நல்ல ப்ரௌன் கலர் ஆகுന്ന வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வணங்கி வரும்போது இதிலேக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 5 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்த்திருக்கு. நீங்கள் உங்களோட காரத்துக்கு கரெக்டாக வர மாதிரி வரமிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. கூட 5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் நான் சேர்த்திருக்கு. இனி இதிலேக்கு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திருக்கு. தூள் எல்லாம் சேர்த்தியதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்ல கலரு விட்டு வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். நம்ம தூளிൻ്റെ எல்லாம் பச்சை வாசம் கொஞ்சம் கூட இதில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கை எடுக்காமல் இது கலரு விட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். நம்ம மட்டன் குழம்பிൻ്റെ டேஸ்ட்டும் வாசവും அதிகமாகிறதுக்காக இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸை கடைசியில் நான் சேர்க்க போகிறேன். இப்போ இதிலேக்கு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா மட்டனும் சேர்த்து 10 நிமிஷம் நல்லா கலரி விட்டு கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இனி நம்ம இன்க்ரீடியன்ட்ஸை சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு தூள் பண்ணியதும் 1 டீஸ்பூன் மிளகு தூள் பண்ணியதும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இது கடைசியில் தான் நம்ம சேர்க்கணும். முன்னாடியும் நம்ம சேர்த்தி இருக்குது. ஆனால் சோம்பு தூள் இப்போ தான் சேர்க்கிறேன். இது நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசவும் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிட்டு கிரேவி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் மட்டன் கறி ரெடி ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, அப்பம், பரோட்டா, சாப்பாடு எல்லாத்திൻ്റെ കൂടെയും നല്ല செம்ம காம்பினேஷன் தான் இந்த மட்டன் கறி.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.